Close your eyes. Stretch out. Inhale. Gently rub your palms. நல்லா ரெண்டு கைகளையும் சூடாக தேய்த்தவாறு முகத்தில் முகம் கழுவுவது போல் 3 முறை செய்த பின்பு உங்களுடைய 8, 9, 10 change sideward 1, 2, 5 change your side sideward 1, 2, 3, 4, 5 up செய்த பின்பு திரும்பவும் மேலே எந்திரிச்சு back arch சரியா forward bending and back arch 1 forward bending 2 backward rise back arch slightly back arch 3 forward rise 3 chinmuthi right 4 5 இந்த மூச்சு பயிற்சியை பண்ணினாலே உங்களுடைய மெமரி பவர் ரொம்ப அதிகமாக வரும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அதுக்கான ஒரு மாத்திரைனாக்க அளவு உள்ளிடுதல் எவ்வளவு, உள்ளே நிறுத்துதல் எவ்வளவு, வெளியிடுதல் எவ்வளவு, இந்த மூன்றுக்கும் ஒரு விகிதாச்சாரம் இருக்கு. அதன்படி செய்யணும். வாழ்க்கையில் கர்ம யோகான்னு ஒன்று, நான் செய்யும் யோகம் செய்யும் செயலே அனைத்தையும் திறம்பட நெறிப்பட செய்தலே கர்ம யோகா. ஸ்கூல் சில்ட்ரன் பண்ணக்கூடாத ஒரே ஒரு யோகா, டீச்சர் பாடம் நடத்தும் போது நித்திர யோகா மட்டும் பண்ணணும். நித்திர யோகா என்ன தெரியுமா? தூங்கக்கூடாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக எல்லா வகையான யோகாசனங்கள் இந்த மாதிரி முக்கியமாக சொல்லணும்னா மருத்துவ குணம் நம்ம முதன்மை கல்வியில் சொன்ன மாதிரி தெரப்பியூட்டிக் யோகான்னு ஒன்று. இந்த தெரப்பியூட்டிக் யோகா உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடங்களுக்கும் நம்ம முன்னோர்களுடைய அறிவு செழுமை செறிவு அதுக்கான மாத்திரை மருந்துகள் எல்லாமே குணப்படுத்துவதற்கான அத்தனை விஷயங்கள் இருந்திருக்காங்க. பெயர்கள் பல முக்கியமாக சொல்லப்போனால் தெரப்பியூட்டிக் யோகா